என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் திருக்கையிலாய பரம்பரை போற்றி. சிவார்ப்பணம். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து விநாயகப் பெருமானை, அம்மையப்பெறை, முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். திருமந்திரம் போற்றி, திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி. 8ஆம் தந்திரத்தில் அடுத்த தடவை நம்ம வரும்போது இந்த ஞாயிறு திங்கள் எழுகின்ற காலை மாலை என்னும் வேளைகளில் சிறப்பாக கணிக்கத்தக்க மந்திரம் தூள் 5 எழுத்து. அந்த காலங்களில் மந்திர கணிப்பு செய்வோரில் பெரும்பாலோர் செய்ய வேண்டும் என்பதை அறிவதில்லை. சிலர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள். சந்தியா தேவதை என்ற அம்மைக்கு பிடித்த மந்திரம் திருவைந்தெழுத்து. இந்த மந்திரத்தை 3 வகையாலும், சத்தமாக சொல்கிறது, மெதுவாக சொல்கிறது, மனசுக்குள்ளே சொல்கிறது என்று ஏதோ ஒரு வகையில் சொல்லணுங்கிறத பலர் அறியாமல் இருக்கிறார்கள். பிறகு இது சொல்லியிருக்கிறோம், நவிலுதல், முறைப்படி அமைத்தல். காலை மாலை சொன்னதுனால எதையும் எடுத்துக்கணும், நண்பகல் எடுத்துக்கணும். இது சந்தியா காலம் எனப்பட்டது. இதுக்கு ஏன் சந்தியா காலம்னு பேருனா, காலையும் இரவும் காலையும் சந்திக்க நேரம், உட்பகல் பிற்பகல் சந்திக்கும் நேரம், மாலை இரவு சந்திக்கும் நேரம். அதனால் இதுக்கு சந்தியா காலம்னு பேர். ஒவ்வொரு மதமும் ஒரு நாளைக்குரிய வழிபாட்டு நேரத்தை, இப்போ இஸ்லாமியர்கள் 5 நேரம்னு சொல்கிறாங்க. நமக்கு 3 நேரம் தான். எந்த 3 நேரம் தான்? இந்த சந்தியா காலம். சந்தியா காலம் நமக்கு, அதில் குறிப்பாக பிராமணர்களுக்கு நண்பகல் கட்டாயம். நமக்கு காலை மாலை கூட போதுமானது. பிராமணர்களுக்கு எது கட்டாயம்? நண்பகல் கட்டாயம். அதை இதில் அப்பர் ஞானசம்பந்தர் சொன்னதை பார்த்தோம், அப்பர் சுவாமிகள் சொன்னதை பார்த்தோம். இந்த மந்திரத்தில் ஆயின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆயினா ஆய்வு, சேயுறு கண், சிவந்த வரிகளுடைய கண். மந்திரங்களை நாம் சொல்லும்போது வாசகம், உபாஞ்சு, மானதம். வாசகங்கிறது சத்தமாக சொல்கிறது, உபாஞ்சுங்கிறது அதை விட சத்தத்தை குறைக்கிறது, மானதங்கிறது மனசுக்குள்ளே சொல்கிறது. என 3 என்பதை மேல் வாயுடு கண்டம் என ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரா? வாயுடு கண்டம்ங்கிற மந்திரத்தில் சொல்லியிருக்கிறாருங்கிறார். இந்த மந்திர உரையில் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறார். 2657வது மந்திரத்தில். இதை விட இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மந்திரத்தில் 2 மந்திரம் முன்னால் போனீங்கன்னா இந்த செய்தி இருக்குங்கிறார். அதே இதில் பார்க்குறோம். அடுத்து இன்னொரு மந்திரமும் கொடுத்துருக்காங்க. 3ஆம் திருமுறை 22வது பதிகம் 3வது மந்திரம். ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழிதிருந்து ஏத்துவார்க்கிடர் ஆனகெடுப்பன அஞ்செழுத்துமே. அதையும் பிரமாணமாக கொடுத்துருக்குறாங்க. மந்திரத்தை படித்தோம்னா மந்திரம் எழுதி அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். ஞாயிறு திங்கள் நவீன்றெழு காலத்தில் ஆயிரு மந்திரம் 6 அறிகிறார். செய்யுறு கண்ணி திருவைந்தெழுந்த திருவெழுத்தைந்தையும் வாயிர ஓதி வழுத்தலும் ஆமே. இதில் அந்த காயத்ரி மந்திரம் பற்றிய குறிப்புகளோ வேறு குறிப்புகளோ இல்லை. அதை சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. காயத்ரி மந்திரம் சொல்கிறாங்கன்னா அந்த 6 அறிந்திலருங்கிறது யாருக்கான வார்த்தை? காயத்ரி மந்திரம் சொல்கிறவங்களை குறிப்பிட்ட வார்த்தை. அது எப்படின்னா, திருமூலர் சொல்கிறது ஆகம நெறி, காயத்ரி மந்திரம் வேத நெறி. அதை நம்ம நெறியாக பார்க்கணும். வேத நெறிக்காரங்க இதில் தான் நிற்பாங்க, வேத நெறியில் தான் நிற்பாங்க. இது திருவைந்தெழுத்து ஆகம நெறி. அதையில் பார்க்குறோம். அடுத்த மந்திரத்துக்கான பொருள் பார்க்கலாம். அது இந்த தலைப்பில் 7வது மந்திரம். அந்த மந்திரத்துக்கான பொருள் பார்க்கலாம். சிவகுரு உபதேசித்த மொழி வழியில் நின்று, சிவகுரு உபதேசித்த மொழியின் வழியில் நின்று பிறப்பை தருகின்ற சமய நூல்களை கைவிட்டு பிறவா நிலை அடைவதற்கு, பிறவா நிலை அடையவும் வலிமை பெற அருளாகிய வழியை காட்டுவது இந்த 5 எழுத்து. குறிப்புரை
குரு வழி, குரு காட்டிய வழி. அதற்கு குரு காட்டிய வழிங்கிறதுக்கு உபதேச வழி அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. உபதேச வழி அப்படின்னு பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த மந்திரத்தில் குணம் என்பது நட்பண்பு என்ற பொருளில் வளர்ந்தது. நட்பண்பு அல்லது நல்ல ஒழுக்கம். அதாவது இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நமக்கு நல்ல பண்பு வரும்னு அர்த்தம். குலமிலராயினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது, அந்த குலத்துக்கு தகுந்த அளவுக்கு நன்மையை தரணும். நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. கணக்கு என்ற சொல்லுக்கு நூல் என்று பொருள். அருள்வழி என்பதற்கு அதே தான் பொருள், அருள்வழி என்று பொருள். அருள்வழியை காட்டுவது 5 எழுத்துங்கிறார். 5 எழுத்து அருளை பற்றச் செய்யுங்கிறார். அற்புதமான தலைப்பு இது. 7, 8 விட 9ல் அதிக கவனம் செலுத்தி 9 வேகமாக முடிச்சு விட்றலாம். எல்லா இடத்துலையும் 9 எடுத்தோம்னா அதுக்கு பிறகு 7, 8 கூட எடுத்துகிட்டு போகலாம். இதில் தான் நிறையா அவசர தேவையான மந்திரங்கள்லாம் இருக்குது. அதில் அவங்க நிறைய விளக்கம் சொல்கிறாங்கனாலே அவங்களுக்கே புரியலன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விளக்கத்தை ஓவராக சொல்கிறாங்கனாலே அவங்களுக்கே புரியலன்னு அர்த்தம். அதுக்கு பேசாமல் எதை முடிச்சு விட்டு போகலாம். எல்லாத்துலேயும் 9 ரன்னிங்கில் அடிச்சு விட்டு போயிடும். மந்திரத்தை பார்க்கலாம். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருவழி மாள வறுக்க வல்லார்களுக்கு அருள்வழி காட்டுவது 5 எழுத்தாமை. குருவழியாய குணங்களில் நின்று, குருவழி என்பது குருவினுடைய உபதேசத்தில் நின்று. இப்போ தான் நான் சொன்னேன், குருவினிடத்தில் நம்ம தீக்கை பெறுறது வேற, குரு உபதேசத்தில் நிற்கிறது வேற. அந்த சீனிவாசா ஸ்கூலுக்கு பேச போயிருக்கும்போது ஒரு தமிழ் ஆராய்ச்சி திருக்குறள் நூலை எடுத்து பேசினேன். அது வள்ளுவர் சொல்கிறாராம், அதாவது படிக்கவே போகாதவரை பார்த்து எனது கேள்வி 4 பேர் சொல்கிற நல்ல விஷயங்களை கேளுங்கிறாரு. கேட்க ஆரம்பிச்சுட்டானா எனைத்தானும் நல்லவே கேட்க ஆரம்பித்தானா நல்லதை கேளுங்கிறாராம். அதுக்கு ஒரு படிக்க ஆரம்பித்தானா கற்கங்கிறாராம். நல்லா படிக்க ஆரம்பித்தானா கசடரங்கிறாராம். அதுக்கு ஒரு நிற்கங்கிறாராம். ஸ்டெப்பாக அட்வைஸ் பண்ணுறாராம். யார்? திருவள்ளுவர். படிக்காதவனை பார்த்து கேளுங்கிறாரு, கேட்குறவனை பார்த்து நல்லதை கேளுங்கிறாரு. ஒரு படிக்க ஆரம்பித்தானா கற்க, அது ஒரு கற்றபடி என்னது கசடர, கற்பவை எதை படிக்கணுமோ அதை படி 4 ஸ்டெப்பு வச்சுருக்கிறாரு. படித்தவன் இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம், படித்தவன் நிற்க யாராலும் முடியாது. சடங்குகள் எல்லாமே ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு சென்று விடாது, அனுபவ நிலைக்கு கொண்டு சென்று விடாது. எங்கள் கூட நாங்கள் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்க்கும்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு மதிப்பெண் எடுத்தவர், +2 10th அதெல்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த ஒருத்தர். இந்த ஸ்கூலு நம்ம ஊருக்கு கடைசி ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு அங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வேலைக்கு சேர்த்தாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியே வேலைக்கு கொண்டு விட்டாங்க அவரை. 10thலையோ 12thலையோ மாநிலத்தில் முதலிடம். அதாவது அவர் என்ன காரணம் சொல்லி எடுத்தாங்கன்னா, அந்த ஸ்கூலில் வேலைக்கு எடுக்கும்போது நல்லா கண்டிப்பாக இருக்கிற ஆசிரியராக இருந்தால் போதும், திருமணம் ஆகியிருக்கக்கூடாது. அப்போ தான் நல்ல பதட்டமாக வேலை செய்வார். லீவெலாம் கேட்க மாட்டார். சீர் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது கேட்க மாட்டார். திருமணம் ஆகியிருக்கக்கூடாதுங்கிறது முதல் கண்டிஷன். அந்த பள்ளிக்கூடத்தில் திருமணமாகி முதல்ல அப்பம் வேண்டாது நான் தான். என்னுடைய சுறுசுறுப்பை பார்த்துட்டு கொடுத்தாரு. திருமணம் ஆனாலும் திருமணம் ஆகாத மாதிரி பரபரப்பாக இருக்கிறான்ட்டு கொடுத்தாரு அந்த ஸ்கூலில். அவனை உள்ளே கொண்டு இறக்கி கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்களை, இந்த மாதிரி ஆவரேஜ் மாணவர்களையும் உள்ளே இறக்குனாங்க. இந்த மாதிரி மாணவர்களை இறக்குனாங்க. என்னையெல்லாம் இறக்குனது தமிழ் கல்லூரியில் படிச்சிருக்கிறேங்கிறதுக்காக இறக்குனாங்க. முதல் செட்டு நாங்கள் தான். இன்றைக்கி எங்களை கண்டா அவ்வளோ பாசமாக இருப்பார் அந்த ஸ்கூல் ஓனர். நாங்கள் தான் அந்த ஸ்கூல் டெவலப்மெண்ட்டில் முன்னால் இருந்தோம். அதில் முன்னால் இருந்த எல்லாருமே ஊருக்குள்ளே போய் கிங்காக இருக்கிறோம். நான் ஒரு துறையில் இருக்கிறேன். டிஎம்ஆர்னு ஒரு சார் சொன்னல, திருமூர்த்தி ராஜ். இந்த ஏரியாவில் அவர் தெரியலைன்னா இந்த ஊரே தெரியலன்னு அர்த்தம். அன்றைக்கி சித்தாந்த வகுப்பில் கேட்டால் தெரியாதுங்கிறாங்க. திருமூர்த்தி ராஜன் தெரியாதுன்னு ஒருத்தர் காந்தி நகரில் சொல்கிறான்னா அவருக்கு காந்தி நகர் தெரியாதுன்னு அர்த்தம். இந்த ஏரியாவில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. கெமிஸ்ட்ரியில், மேத்ஸில் ஃபேமஸ். எங்கள் வீட்டு முன்னால் உட்காந்துருக்கிறார். எல்லாருமே ஒரு கிங்காக வந்தாங்க. 6 பேர் தான் அவர் உருவாகும் போது கூட இருந்தாங்க. அதில் தமிழில் நான் இருந்தேன். நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவு தான். அவரை வேலை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவனால் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்க முடியல, 1 வாரம் கூட வேலை பார்க்க முடியல. ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அதாவது படிச்சுட்டான். படித்த மாதிரி அவனால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. படிக்கிறது பெருசு இல்லை, படித்த மாதிரி நிற்கணும். அந்த குரு உபதேசங்கிறது வாங்கிறது பெருசு இல்லை. எத்தனை பேர் சரியையே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க.
குரு உபதேசத்தை பெற்று சரியே கூட ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. பிறகு எங்கே சிவபூஜை பண்ண, எங்கே யோகம் பண்ண, எங்கே ஞானம் பண்ண? ஒரு வாரத்துக்குள்ளே வேலையை போட்டு ஓடிட்டார். அவரால் யாரை சமாளிக்க முடியல, எதையுமே சமாளிக்க முடியல. பாடம் எடுக்க தெரியல. ஆனால் என்ன கேட்டாலும் ஃபார்முலா சொல்கிறான், என்ன கேட்டாலும் கணக்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறான். ஆனால் அதை டெலிவரி பண்ண முடியல. மெத்தட் ஆஃப் டெலிவரியில் ஃபெயிலியர். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதைன்னு ஒரு திருக்குறள் இருக்குது. நல்லா ஓதுறான், அடுத்தவங்களுக்கு நல்லா சொல்கிறான், ஓதி உணர்ந்து பிறை குறைத்து அவன் அடங்க மாட்டுக்கான், முட்டாள் அப்படிங்கிறார். ஓதி உணர்ந்து பிறர் குறைத்து தானடங்கா பேதை வள்ளுவர் சொல்கிறார். அதனால தான் இந்த இடத்துல குரு வழினார். குருவிடத்தில் உபதேசம் பெறுவது வேற சார். ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் ஒருத்தர் தான் உபதேசம் வாங்கினாரா? எத்தனை ஆயிரம் பேர் உபதேசம் வாங்கினாங்க. ஆனால் ராமகிருஷ்ணர் காட்டின வழியில் நின்னது ஒருத்தர் தான். யார் மட்டும்தான்? விவேகானந்தர் ஒருத்தர் தான் ராமகிருஷ்ணர் காட்டின வழியில் முழுசாக நின்னது. அதனால தான் அவர் ராமகிருஷ்ணரை எடுத்துக்கொண்டு போக முடிஞ்சது. தன்னை எடுத்துக்கொண்டு போக விரும்பலை. யாரை எடுத்துக்கொண்டு போனார்? ஏன் ராமகிருஷ்ணன் மடம்னு பேர் வச்சார்? அவர் தான் தொடங்கினது. என்ன மடம்னு பேர் வச்சிருக்கலாம்? தன்னை முன்னிறுத்தலை. அங்கே தான் நிற்றல்ங்கிறது வருது. தன்னை முன்னிறுத்தலை, நிற்றல்ங்கிறது அங்கே தான் வருது. புரியுதா? அவர் சொன்ன வார்த்தை விவேகானந்தரை பார்த்து, உலகம் முழுவதும் இதை எடுத்து செல் அப்படின்னாரு. என்னட்ட என்ன வாங்கினியோ அதை உலகம் முழுவதும் கொடுனாரு. அதை உயிரை கொடுத்து செஞ்சார். அதான் குருவழி என்பது. குருவழின்னா குரு சொன்னதை தான் பெற்று வாழ்தல்ங்கிறது ஒரு மெலிந்த நிலை தான். அதை என்ன செய்யணும்? அதில் அனுபவம் முழுமை எல்லாம் வரணும். அதான் குருவழி. குருவழியாய குணங்களில் என்று அது மூலமாக என்ன வரும்? குணம் வரணும். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், நமக்கு எல்லாம் வரும், எது வராது? வராது. ஏன் வரலன்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும், நான் தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது உலக சாதனை புரிந்த அறிஞர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள், சயின்டிஸ்ட்டு, அவங்க வாழ்க்கை வரலாறை பார்த்தீங்கன்னா அவங்க திறமையினால் ஜெயிக்கலாங்கிறாங்க. அவங்களுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் அதுவாக தான் இருக்குது. எதனால தான் ஜெயித்ததா சொல்கிறாங்க? குணத்தால் தான் ஜெயித்ததா சொல்கிறாங்க. அவருடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தா, நான் என் திறமையினால் ஜெயிக்கலை, நான் எதனால் ஜெயித்தேன்? ஆமாம், காந்தி ஜெயித்தது அவருடைய குணத்தினால. நீங்கள் பெரிய ஆட்கள் வாழ்க்கை வரலாறு எடுத்தீங்கன்னா, அந்த தோனி, இதற்கு முன்பு இருந்த கிரிக்கெட் வீரர், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு நாள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே போட்டான் டிவியில். அதில் அவன் சொல்கிறான், இவருடைய வெற்றிக்கு காரணம் அவருடைய திறமை நினைக்கிறீங்க, உண்மை அது கிடையாது. ஒரே ஒரு கிரிக்கெட் வீரன் கூட அவரை குறை சொல்ல தயார் கிடையாது. என்ன காரணம்னா அவருடைய குணம். அந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரருக்கான கப்பை தொடுறதுக்கு ஆசைப்படுவாங்களாம். கேப்டன் அடுத்தவங்க கையில் கொடுக்கவே மாட்டான். மற்ற டீமில் இவர் வாங்கின உடனே டீம் கையிலே கொடுத்துருவாராம். இவர் கையில் வச்சிருக்கவே மாட்டாராம். அது மாதிரி திறமை இல்லாதவனையெல்லாம் உள்ளே எடுத்து வளர்க்குறது. அந்த போர்டில் யாரை பற்றியும் புகார் பண்ணாமல் இருக்கிறது, தோற்றா தான் பொறுப்பு இருக்கிறது, ஜெயித்தா அடுத்தவன் பொறுப்புங்கிறது. இப்படியே ஒரு நூற்றுக்கணக்கான கேரக்டர் யார் மேலே சொல்கிறாங்க? தோனி மேலே சொல்கிறேன். நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சொல்கிறேன், உங்களுடைய திறமையோ உங்கள் சாதனையோ உங்கள் வேலையோ உங்கள் தேவையே கிடையாது. எது வேணும்? குணங்கள் வேணும். நல்ல குணங்கள் வேணும். நமக்கு குணம் மட்டும்தான் நம்மளை வளர்க்கும். குணமென்னும் குன்றேறி நின்றான் அப்படின்னார் வள்ளுவர். குணம், அதாவது அந்த குணத்தை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். நம்முடைய திறமையினாலேயோ நம்ம அடைந்திருக்கிற செயல்கள்னாலேயோ நம்ம அடைந்திருக்கிற உயர்வோ நம்ம கடைசியில் காப்பாற்றாது. குணங்கள் தான் யாரையே காப்பாற்றும், நம்ம இது துணை நிற்கும். அதனால தான் குருவை சேர்க்கும்போது குணத்தை சேர்த்தார். நான் இது இன்றைக்கி புதுசாக பேசலை, இன்றைக்கி அந்த திருமந்திரத்தில் வந்ததுனால விரித்து பேசுகிறேன். பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. எந்த பாயிண்ட்டை? இந்த குணங்களை பல முறை சொல்லியிருக்கிறேன். குணங்களை இப்போ நான் எனக்கு பகவத்கீதை சொல்லிக் கொடுத்த குருவை நான் இன்றைக்கி ஏன் ஞாபகம் வச்சுருக்கிறேன்னா, அந்த சொல்லிக் கொடுத்த பகவத்கீதை இல்லை, அவங்களுடைய குணம். கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே கோயம்புத்தூரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இத்தனாம் தேதி அப்பாயின்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உட்காரணிடுவாங்க. இல்லை சாமின்னா அடுத்த நாள் காரில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்படி நம்ம ஆட்களையெல்லாம் பாதுகாத்தாங்க. இது இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவங்ககிட்ட எதை பார்க்க முடியும்? குணத்தை பார்த்தோம் நாங்கள். அந்த குணங்களையெல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னால் ஏன் சனிக்கிழமை லீவ் விட முடியலன்னா அது அவங்ககிட்ட பழகுனது. நான் சைவ வேலையை சின்சியராக செய்ய பழகுனது யாருக்கிட்ட தான்? வேதாந்திக்கிட்ட தான். நம்ம சைவ வேலைக்காரங்கிட்ட நீங்கள் நினைக்கிற சின்சியாரிட்டிலாம் எல்லாம் பெரிய அளவில் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிட மாட்டேன். நாங்கள் உபநிஷத்து படிக்கும்போது எங்களுக்கு 5 மணிக்கு உடுமலைப்பேட்டையில் இருப்பாங்க. அப்போ கோயம்புத்தூரில் எத்தனை மணிக்கு புறப்படணும்? வாடகைக்கார் அவங்ககிட்ட காசு இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது பணக்காரங்கிட்ட வாங்கி கொடுப்பாங்க. மாணவர் எத்தனை பேர்?
அல்லது 5. அன்னைக்கு எங்களுக்கு ஒரு டீ கடையில் எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுக்கணும்னா பெரிய காசு. அன்னைக்கு ஒருத்தர் டீ வாங்கி கொடுத்துட்டானா அவன் பெரிய ஆள். அன்னைக்கு பேக்கரியில் கூட்டு போய் காலையில் கூட்டு போய் டீ வாங்கி கொடுத்தானா அன்றைக்கி அந்த நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முந்தி, 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முந்தி. அன்றைக்கி அந்த டீ செலவு ஏன் செலவுன்னு சொன்னால் அந்த ஆள் நிறைய காசு வச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே மாற்றி மாற்றி டீ வாங்கி குடிச்சிட்டு வகுப்பில் உட்காந்து 10 மணியாக நான் கூட விட மாட்டாங்க. டிஃபன் சாப்பிட்டு உடனே வாங்கம்பாங்க. அதுக்கு ஒரு படித்து இந்த ஒர்க் சின்சியாரிட்டி யார்கிட்டருந்து வந்தது? எனக்கு சைவர்கள்ட்டேருந்து வரல, தப்பாக நினைக்காதீங்க. இந்த மணிக்கணக்கில் வேலை செய்கிற பழக்கம் எனக்கு யார்கிட்டருந்து தான் வந்தது. அது அந்த குணம் நான் அவங்ககிட்ட தான் பழகணும். அந்த குணத்தை அவங்ககிட்ட தான் பழகணும். இன்றைக்கும் நம்ம இப்போ நம்ம இந்த வகுப்பில் நிறைய குழந்தைகள்கிட்ட சின்ன சின்ன புக்கு கொடுத்து யார்கிட்டயா வாங்காமல் வாங்கினோமா? அந்த புக்கை திருப்பி வாங்கலை, அவங்கவுங்க கொண்டு போன்னு சொன்னோம். இந்த கொடுக்குற பழக்கமும் அவங்ககிட்ட பழகினது தான். இந்த ஏரியாவில் அத்தனை மில் ஓனர்களும் கொண்டு வந்து 15-20 கிலோ பழம் வந்துடும் சிவா. அவங்க வந்திருந்தாங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சியில், மாத நிகழ்ச்சியில் கிடையாது, சிறப்பு நிகழ்ச்சியில் 2-3 மாதத்துக்கு கொடுத்துட்டு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. அப்போ கிலோ 15-20 கிலோ பழம் குவிஞ்சிடும். மில் ஓனர்கள் எல்லாம் காரில் வந்து குவிஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க மில் ஓனர்கள்லாம் நிறைய பேர் சொந்தக்காரங்க. லட்சுமி மில் ஓனரே திறப்பு விழாவுக்கு வந்தாங்க. இங்கே மட திறப்பு விழாவுக்கு லட்சுமி மில்ஸ் ஓனர். என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் வாங்கி வச்சுடுவாங்க. இவர் கொண்டு வந்த பையன் அவர் கையில் தூக்கி கொடுப்பாங்க, அவர் கொண்ட பையன் இவர் தூக்கி கொடுப்பாங்க. போகும்போது ஒன்றுமே கையில் இருக்காது. ஒரே ஒரு பையன் வச்சுருப்பாங்க, எங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். அவங்க வெறுங்கையாக தான் போகணும். குருவிடத்தில் என்ன பழகுகிறோமோ அதை நாம் என்ன செய்யணும்? கடைப்பிடிக்கணும். அதனால தான் குணங்களில் அப்படின்னார். குணங்களில் என்று குருவழியாய நாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? குருவழி சாதனத்தில் நில்லுங்கிறோம். திருமுறை என்ன சொல்கிறாரு? குருவழியில் குணத்தில் நில்லுங்கிறார். புரியுதா? குணத்தில் நில்லுங்கிறார். குணத்தில் நிற்க சொல்கிறார். நின்று அப்போ தான் கருவழி. குணங்கிறது அனுபவம் சார், சாதனங்கிறது கிரியா. குருவழி குரு வந்து நம்மளை சாதனம் தானே செய்ய சொன்னார்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அது வந்து அனுபவம், அது வந்து சாதனம். அது சாதனம். ஒரு கண்டக்டருக்கு டிக்கெட் போடுறது வேலை சார். ஒரு கண்டக்டருக்கு இன்னொரு கண்டக்டருக்கு என்ன வித்தியாசம் அதை சொல்லுங்கள். அந்த கண்டக்டரில் எத்தனை வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இந்த திருப்பூர் ரோட்டில் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டக்டருக்காக பஸ் ஏறுறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது. கண்டக்டர்கிட்ட அண்ணா அண்ணா சித்தப்பா மாமான்னு பேசி கூட்டத்தை அக்கா வாங்க சித்தி வாங்க பெரியம்மா வாங்கன்னு கூட்டத்தை வண்டியில் என்ன செஞ்சிடுறான்? ஏற்றிடுறான். ஆனால் தொழில் ஒன்று தான். தொழில் வேறு, அவருடைய மூமெண்ட்ஸ் வேறு. ரெண்டாக பிரிக்க. தொழில் வேறு, மூமெண்ட்ஸ் வேறு, நடைமுறை வேறு. 2 இருக்குது ஒவ்வொரு பிரிவிலையும். அதே தான் சைவத்தில் வந்து கிரியை மட்டுமே நம்மளை மேலே உயர்த்தாது. அந்த கிரியையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் மணிக்கணக்கில் யோசிக்கணும். நமக்கு நேரம் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் பேசுகிறோம். நீங்கள் நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறுக்குள்ளெல்லாம் போய் இதை என்ன குணங்கள்னு பார்க்கணும், என்னென்ன குணம் பார்க்கணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த அவினாசியில் முதலை உண்ட பாலன் இறந்துட்டான். அவர் வரும்போது என்ன செய்கிறாங்க? 2 வீடுகளில் அழுகை சத்தம் கேட்குது. என்னென்னு கேட்குறாரு. அப்போ இந்த கதையை சொல்கிறாங்க. அதுக்குள்ளே யார் வந்துட்டா? அந்த முதலை உண்ட பாலனுடைய பெற்றோர் யாரை பார்க்க வந்துட்டாங்க. இவங்க தான் அவங்க பெற்றோருங்கிறாங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் தானா? அதுக்கு அவங்க சொன்ன பதில், அது எப்போவும் நடந்து முடிஞ்சது, நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோங்கிறாங்க. அந்த பெற்றோருடைய குணங்கள் சுந்தரரை திருப்பி போட்டுச்சு. ஏன்னா அவினாசியை பிற பார்க்க தானே வந்தோம், ஆனால் இவங்க நம்மளை பார்க்குறதுக்குன்னு வந்துட்டு எதை மறந்துட்டோங்கிறாங்க. உங்கள் வீட்டில் தான் இது நடந்துதான்னு கேட்டால் அது நடந்து முடிஞ்சிட்டு சாமி, நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோங்கிறாங்க. பெரிய புராணம் படித்தா நான் படித்தது, நான் சொல்கிறது உரைநடையில் இருக்குது. வரல. இவங்க வர்றதுனால நம்ம பிள்ளை உயிரோடு வந்துடும் அப்படின்னு வரல, வந்திருக்காங்க. இவர் உடனே என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய குணத்தை வெளியே காட்டினார் சுந்தரர். அந்த முதலை வாயினின்றே அழைத்து கொடுத்தே எந்தை பெருமான் கடல் பணிவேன் என்றார் சென்றார் இடர் களைவார் அப்படின்னாரு சேக்கிழார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பெற்றோர்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ குணத்தோடு இருக்கிறாங்க. இப்போ நான் போய் எந்த முதல்ல வீங்கிச்சோ அதுக்கிட்ட இருந்து இந்த குழந்தையை வாங்கி கொடுத்துட்டு கோயிலுக்கு பிறகு எல்லோரும் கூட இருந்தவங்க சொன்னாங்க, சாமி கோயிலுக்கு பிறகு போகலாம். புரியுதா? எந்தை பெருமான் கடல் பணிவேன். அதுக்கு பிறகு எதற்கு பிறகு? அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் சாமி, நாங்கள் இருக்கட்டும், சாமி இருக்கட்டும், முதல்ல குழந்தைய பாரு அப்படின்ட்டார். அந்த இடத்துல சுந்தரருடைய கிரியை நின்றுச்சுதா, குணம் நின்றுச்சுதா? இப்படி ஒவ்வொன்றா எடுங்க, இப்படி அப்பூதியடியில் எடுங்க. அந்த திருவெளிமலையில் பஞ்சம் வந்தது, இவங்களுக்கு வேலை என்ன? சைவம் பரப்புறது தானே, சாப்பாடுலையே. இறைவனே சொல்கிறாரு, உங்களுக்கு பசி வராது பிரச்சனை இல்லைங்கிறாரு. உங்களுக்கு பசி வராது பிரச்சனை வராதுன்னா அப்போ இவங்க கிளம்பிடுவாங்களா? நான் கிளம்பலையே.
நம்ம ஐயா அடிக்கடி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லால் சாற்றி சோறிட்டார், துயர்கூறு வறுமை தொலைத்திட்டார். நாயன்மார்களுக்கு என்ன டியூட்டி கிடையாது? வறுமை தொலைக்கிற டியூட்டியெல்லாம் கிடையாது. வறுமை தொலைக்கிற டியூட்டி வந்து யாருக்கு? அறநிலைவாதிகளுக்கு. சமயவாதிகள் டியூட்டி கிடையாது. அது யாருடைய கடமை? அறஞ்செய்கிறவனுடைய கடமை. ஆனால் அந்த கடமையை இவங்க என்ன செய்தாங்க? எடுத்தாங்க. அதில் சைவர்களுக்கு மட்டும்தான் சோறுன்னு சொல்லலை. சொல்லால் சாற்றி சோறிட்டார், துயர்கூறு வறுமை தொலைத்திட்டார். இன்னைக்கு படிச்சுடுங்க, நானும் படிச்சுடுறேன், நீங்களும் படிச்சுக்கணும். சைவத்தில் எது முக்கியம்? உங்கள் குணம்தான் முக்கியம். நீங்கள் யாருங்கிறது தேவையே கிடையாது. அது யாருக்கும் தேவை கிடையாது. நம்ம குணம்தான் நம்மளை என்ன செய்யும்? உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் குருவழியாய குணங்களில் நின்றுனர். நின்று என்ன அழகான வார்த்தை! அதான் அது ஒவ்வொரு கட்டத்திலையும் குணங்களை காட்டணும். இப்போ நான் இன்னும் நிறைய சொல்லணும். இது பதிவாகிறதுனால சொல்லாமல் இருக்கிறேன். முடியும்னா ஆஃப் பண்ணிட்டு சொல்லிடுவேன். பதிவாகிறதுனால சொல்லாமல் இருக்கிறேன். நின்று ஒரு மந்திரத்தை ஒரு வருஷம் எழுதினார்னா இதான் அர்த்தம். இப்போ ஒரு மந்திரத்துக்கு ஒரு வருஷம் ஆகிருக்குது. அதுக்கு பொருள் சொல்ல எவ்வளோ நாள் ஆகணும்? ஒரு வருஷம் ஆகணும் இல்லை? அதுக்கு மேலே ஆகணும் இல்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு வரைக்கும் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு? உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அர்த்தம். புரியுதா? அப்போ திருமூலர் நமக்கு என்ன செய்யலைன்னு அர்த்தம்? புரியலைன்னு. அது இதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். குணங்களில் நின்று. நின்றுனா என்ன? அத்தனை நாயன்மார்கள் வரலாறு எடுங்க. யாரெல்லாம் நின்றாங்க இந்த இடத்துல? குணத்தில் யாரெல்லாம் நின்றாங்க? ஏன் நீங்கள் சுந்தரருடைய பறவையார் என்ன சொன்னாங்க? அந்த நெல் நிறைய கிடச்சிது. ஏன் ஒரு புதுசாக ஒரு அவசரமாக ஒரு கூடாரத்தை போட்டு நெல்லையெல்லாம் அடுக்குங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அவங்கவங்க வீட்டு முன்னால் இருக்கிறத அவங்கவங்க எடுத்துக்கிடுங்கன்னாங்க. அதில் பறவையாருடைய எது நின்றது? குணம். பறவையாருடைய குணம் அங்கே இருந்துச்சு. இப்படியே நீங்கள் நாயன்மார்களெல்லாம் எடுத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட்டு அவங்களுடைய சமயம், இன்னொரு பார்ட்டு அவங்க குணம். அந்த சமயம் குணத்தை தரணுமே தவிர சமயம் சமயத்தை தந்தால் அந்த உயிர் வளரலன்னு அர்த்தம். சமயம் எதை மட்டுமே தரக்கூடாது மட்டுமே. வள்ளலாருக்கு வந்து சமயம் முடிந்த இடத்துல அவருடைய சன்மார்க்கம் தொடங்கிச்சு. வள்ளலாருடைய சமயத்தில் முழுமை பெற்றாரு சார். எது வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு? குணம் ஓவராக வேலை செஞ்சுட்டு. குணம் ஓவராக வேலை செய்யும்போது தான் ஒரு தனி மார்க்கத்தை போட்டார். எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்வை, நான் ரொம்ப வருஷத்துக்கு முந்தி பேசியிருக்கிறேன் இந்த பார்வையை. வேதாந்திகள் வந்து ஞானத்துக்கு பிறகு சேவைக்கு வருவாங்க, நாம் சேவைக்கு பிறகு மார்க்கத்துக்கு வருவோம். இது வேதாந்திகளுக்கு நமக்கு வித்தியாசம். வேதாந்திகள் ஞானத்துக்கு பிறகு சேவைக்கு வந்துடுவாங்க. நாம் சேவைக்கு பிறகு எங்கே வருவோம்? மார்க்கத்துக்கு வருவோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கைலை வாத்தியங்கும்பாங்க, உளவாரம்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் பாருங்கள், நீங்கள் யோகம் ஞானத்துக்குள்ள மெதுவாக வந்துடுவாங்க. தப்பு எங்கே நடக்கும் தெரியுமா? நம்ம ஆட்கள்கிட்ட மார்க்கத்துக்கு வந்த பிறகு அந்த பழைய குணங்களெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். அந்த பழைய அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறிடுவாங்க, வெறப்பாகுவாங்க. இந்த குணங்களெல்லாம் அவங்கள விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் வேதாந்திகள் பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் தன்னுடைய லைஃபின் முடிவில் சேவைக்கு தானே வர்றாரு. சேவையில் வந்து தானே ராமகிருஷ்ண மடம் இந்த மடங்களையெல்லாம் உருவாக்குறாரு. என்னுடைய 2 மார்க்கத்தையும் நான் முழுமையாக பார்த்ததுனால சொல்கிறேன். நம்ம ஆட்கள் சேவையிலிருந்து மார்க்கத்துக்கு வருவாங்க, அவங்க மார்க்கத்திலிருந்து சேவைக்கு வருவாங்க. அதனால தான் அவர் வந்து மருத்துவமனைகளை தொடங்குறது, ஏழைகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது, இதிலெல்லாம் தீவிரமாக இறங்கினார். யார்? விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தாவை எடுங்க, சின்மயானந்தாவை எடுங்க. சின்மயானந்தா மிஷன் வந்த பிறகு தான் கல்வியில் வந்து நம்ம பிற மதத்தவரோட போட்டி போட்டோம். கல்வியில் ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து ஓங்கி நின்றுச்சு சார். அதை அடித்து தூக்குனது யார்? சின்மயானந்தா. இன்றைக்கி மதுரைக்கு அந்த பக்கத்தில் சின்மயானந்தா ஸ்கூல் இருக்குது. பிற மதத்தவர் தான் கல்வியில் டாப்புங்கிறத உடைச்சதே யார் தான்? சின்மயானந்தா ஸ்கூல்காரன் தான் உடைச்சாங்க. அதில் வந்து சேவைக்குள்ளே வருவாங்க. அப்படி நீங்கள் லிஸ்ட் போட்டிங்கன்னா அது ஒரு பெல்ட்டாக வரும். இந்த பெல்ட்டை ஒரு பெரிய விஷயம்னா நீங்கள் பார்க்கணும். ஒரே வரி தான். என்னது? குரு வழிவாய குணங்களில் நின்று. குரு வழினா குரு காட்டிய வழின்னு அர்த்தம். குரு காட்டிய வழியில் எதில் நின்று? குணங்களில் நின்று. நின்று என்ன அர்த்தம்? கடைப்பிடித்து. நின்று என்பது கடைப்பிடித்து. அதன் மூலமாக நமக்கு பிறவி போகுங்கிறார். அதுக்கு பிறகுக்கெல்லாம் ஈஸி தான். அறுக்க
வருவழி மாள மறுக்க வல்லார்கட்கு அருள்வழி காட்டுவது அஞ்செழுத்துமே. அவர்களுக்கு அந்த குருவழியில் நிற்கக்கூடிய இந்த குணத்தில் நாம் நின்னால் அருள்வழி நமக்கு காட்டப்படும், அஞ்செழுத்தின் மூலமாக காட்டப்படும். அஞ்செழுத்தின் மூலமாக காட்டப்படும். நீங்கள் குரு மூலமாக அடைகிறதை அடைஞ்சு நீங்கள் அந்த நெறியில் நிற்காத போது அந்த உபதேசம் அருள் வழியாக மாறி இருக்காது. எங்கே தான் இருப்பான்? புறப்பட்ட இடத்துல தான் இருப்பான். புறப்பட்ட இடத்துல தான் இருப்பான். நீங்கள் நிறைய பேரை இந்த குருவால் மார்க்கப்படுத்தப்பட்டவர்களையெல்லாம் டேட்டா எடுத்து பாருங்கள். அவன் குருவை பார்க்குறதுக்கு முந்தையும் அப்படி தான் இருக்கான், பார்த்தவரவன் அப்படி தான் இருக்கான். எந்த விதமான சேஞ்சும் இல்லை. டேட்டா எடுத்து பார்த்தா என்ன ரீசன்னு பார்த்தால் இந்த திருமூலர் சொன்ன அந்த குணங்களில் நிற்கலை. குணம் இல்லை, நிற்கலை, அருள் வழி இல்லை. அஞ்செழுத்து அவனுக்கு எதா போச்சு? அஞ்செழுத்து அவனுக்கு எதா போச்சுது? கிரியையாக போய்விட்டது. எதையா கிரியையாக போய்விட்டது. கிரியையாக போய்விட்டதுனால அருள் வழியாக அது மாறலை. அருள் வழியாக மாறல. இவ்வளவு பெரிய செய்தி இந்த மந்திரத்தில் சடங்கு மாதிரி ஆயிட்டு. நீங்கள் சொற்றுணை வேதியன் எல்லாம் எடுத்து பாருங்கள். சொற்றுணை வேதியன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறிக்கு வைப்பது, அந்த ஒரு மந்திரத்தை செய்ய முடியுதான்னு பாருங்கள். அதை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணுவோமே. காதலாகி எண்ணெய் காதலாச்சு, கசிந்தோமா எண்ணெய் கசிஞ்சோம். இதெல்லாம் எப்போ வரக்கூடியது? ஞானம் வந்தால் வர்றது. அப்போ இதை செய்ய முடியலன்னா என்ன வரலன்னு அர்த்தம்? அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறினா ஞானம், நன்னெறிக்கு வைப்பது. மேலே சொல்லப்பட்ட எதுவுமே இல்லாமல் நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோம். அப்போ மேலே இருக்கிற எதுவுமே நம்மகிட்ட இல்லாமல் ஞானத்துக்கு வந்தோம்னா ஞானம்ங்கிறது நமக்கு எதா போச்சு? சடங்காக போச்சு. ஞானமும் நமக்கு சடங்காக போச்சு. நன்னெறி கொய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அது 5 எழுத்துக்கான அடைமொழி. மேலே இருக்கிறது தகுதி, அனுபவம் ஆகலை. புரியுதா? சொற்றுணை வேதியன் சொல்லுங்க. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும்னு பாடதானே செய்கிறோம். நம்மளை கற்றுணை பூட்டி கடலெல்லாம் பாய்க்க வேண்டாம். அலையடிக்கிற கடலில் குளிக்கும் போதே நம்மளால் பாதுகாப்பாக வெளியே என்ன செய்ய முடியல, வர முடியல. அந்த மந்திரமுமே நமக்கு ஒரு தியரி தானே. அந்த மந்திரம் நமக்கு ப்ராக்டிக்கல் கிடையாதா? மற்ற பற்றுக்கு போய் பாருங்கள். மற்ற பற்றனக்கின்றி அந்த முதல் வரியே ஃபெயிலியர். மற்ற பற்று எனக்கு இன்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன். முதல் வரியிலேயே ஃபெயிலு. மற்ற பற்றனக்கின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், இனி பிறவாத தன்மை எய்தினேன். கேரண்டி அவருக்கு கொடுக்குறாரு. நமக்கு நாமே கேரண்டி கொடுக்க முடியலை. ஏன்னா நமக்கே தெரியுது நான் ஃபெயிலுன்னு நமக்கே தெரியும். பரீட்சை எழுதின பையன் அவனே சொல்கிறான்ல எத்தனை மார்க் வரும்னு. அவனே சொல்கிறான்ல உறுதியாக ஃபெயில் சார், கேரண்டி சார் ஃபெயில்னு சொல்கிறான்ல. ஆனால் நமக்கு அப்படி கொடுக்க முடியலையே. பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வேந்தி எழுதினேன், கற்றவர் தொழுதேத்தும் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான், இந்த கேரண்டி நம்மகிட்ட இருக்கா? நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. அவர் ஞாபகம் வந்தாலே மந்திரம் மறந்துடுது. மறந்தா எங்க மந்திரம் சொல்ல? நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயனா என்ன அர்த்தம்னா, அதுக்கு சரியான உதாரணம், இந்த கிராமங்களில் சந்தைக்கு மாட்டு வண்டி போகும். ஒரு அரிக்கை லைட்டு தொங்க விட்டுருப்பாங்க. மது பார்த்தனையும் வருதா? அரிக்கை லைட்டு தொங்க விட்டுருப்பாங்க. போகும்போது மாட்டு ஓடுறவர் பகல் நேரம் தானே சுறுசுறுப்பாக இருப்பார். வரும்போது படுத்துக்கிடுவார், வண்டியில் நீட்டி நிமிந்து படுத்துக்கிடுவார். மாடு க்ளீனாக சிக்னலில் நின்று 4 ரோடில் நின்று சிக்னல் பார்த்து நின்று அழகாக எங்கே வந்துடும்? வீட்டுக்கு நின்ன பிறகு தான் வீடு வந்திருக்கிறேனே யாருக்கு தெரியும்? தெரியும். எது பழகிட்டு? மாடு பழகிட்டு. மாடு பழகின மாதிரி மனுஷன் பழகணும். அதுக்கு பிறகு தான் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் நமச்சிவாயவே. புரியுதா? அதே மாதிரி இங்கே வாங்க. போற்றியோ நமச்சிவாய மயங்குகின்றேன்னு ஒத்துக்கிட ரெடியாக இருக்கீங்களா? நான் தெளிவாக இருக்கிறேங்கிறீங்க. புகலிடம் பிரிதொன்றில்லைன்னு என்னைக்கு சொன்னீங்க? உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாலே அது மிகப்பெரிய பண்பை. பிரிதொன்றில்லை. அடுத்தது போற்றியோ நமச்சிவாய புயங்கனை மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை, புறம் எனை போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய சயசெய. இப்படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, நான் ஒரு மந்திரம் தான் எடுத்திருக்கிறேன். அந்த 4 பதியத்தையும் 3 பதியத்தையும் கொடுத்தீங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிடலாம். அப்போ நம்ம
நமக்கு ஐந்தெழுத்துங்கிறது எதாதான் இருக்குது? கிரியை தான். ஆமாம், நாமளாக வந்து நம்மை நாமே உயர்வாக நினைத்து கொள்கிறோம். நம்ம அதை அடைஞ்சிட்டோம், இதை அடைஞ்சிட்டோம், அங்கே போயிட்டோம், இங்கே போய் ஒன்றும் போகலை, ஒன்றும் அடையலை. நமக்கு வந்து இந்த திருமூலர் சொன்ன எது வரல? குரு வழியாய குணங்களில் இன்று அது வரல. அதற்காக நம்ம வந்து நம்மை நாமே எல்லோரும் மாற்றிக்கொள்ளாத வரை அருள் வழி காட்டுவது அஞ்செழுத்து ஆகுமே. இந்த அருள் வழி காட்டுவதுங்கிறது அந்த 3 பதிகத்துக்குள்ளேயே கிடையாது. அந்த பஞ்சாக்கர பதிகம் 3லையுமே எந்த வரி கிடையாது. அருள் வழி காட்டுவதுங்கிறது இல்லை. நன்னெறியாவது நமச்சிவாயவே இருக்கு, ஆனால் என்ன வார்த்தை இல்லை? அருள்வழிங்கிற வார்த்தை அங்கே கிடையாது. ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப. இந்த அருள்வழி என்பது அந்த காட்டுவதுங்கிற வார்த்தையை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அருள்வழிங்கிறது நம்ம சிவஞான போதத்தின்படி 10ஆம் நூற்பாவில் ஏற்றணும். 10ஆம் நூற்பாவில் அவனே தானேயாகி அன்னறி ஏகனாகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. நம்ம ஏகனாகலை, இறைபணி நிற்கலை, ஆனால் அதனால் மலமாயையும் நமக்கு போகலை. சார் உங்களுக்கு சார் நான் இறைவன் நானும் ஒரே இடத்துல தான் சார் இருக்கிறோம், இறைவனுக்கு தான் சார் நான் பணி செய்கிறேன், நான் வந்து அருள் வழியில் தான் பணி செய்கிறேன் சார் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா பின்னால் இருக்கிறது நடந்திருக்குதான்னு கேட்கணும். அவனே தானே அந்நெறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு 3 போயிருக்கான்னு கேட்கணும். எத்தனை பேர் கேரண்டி? எழுதி கொடுத்தீங்கன்னா 50,000 ரூபா கொடுத்துடலாம். எனக்கு 3 மலமும் போயிட்டு சார் அப்படின்னா. அந்த அருள் வழிங்கிறதுக்கு எந்த நூற்பா சரியாக மேட்சாகிற நூற்பா? 10ஆம் நூற்பா. 10ஆம் நூற்பாவுக்கு வந்து துரிய நிலைன்னு பேர். 8ஆம் நூற்பாவில் வந்த குருவை குரு சொன்னதை கடைப்பிடித்து அங்கே ஒன்று சொன்னார் பாருங்க, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தவத்தினில் விட்டு. லாக்கானதே எந்த இடத்துல தான்? விட்டு, அங்கே தான் லாக்கானது. உணர்த்து விட்டு அந்நியமின்மையின் அரண்களில் செல்லுமே பொன்னார். அவர் அடுத்த மந்திரத்தில் வந்தார், ஊனக்கண் பாசம் உணராப்பதியே ஞானக்கண்ணில் உராத்துணை தேர்ந்த பாசம் வருவ தன்னிடலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தினர். விதிப்படி அஞ்செழுத்து சொல்லணும்னார். இப்போ கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குறோம். இந்த நிலையை அடைகிறவர்கள் தான் இந்த 10ஆம் நூற்பாவுக்குள்ளே வர முடியும். இந்த 10ஆம் நூற்பாவுக்கான ஒரு குறியீடு தான் எந்த வார்த்தை? அருள்வழி. அருள்வழி காட்டுவதுன்னு சொன்னார். இதை நம்ம திருமந்திரத்துக்கான ஒரு முன்னுரையாக, இந்த 7வது மந்திரத்துக்கு முன்னுரை தான் பேசியிருக்கிறேன், முழு உரை பேசலை. முன்னுரையே உங்களுக்கு இப்போவே கண்ணை கட்டுதாங்கிறீங்க, புரியுதா? இப்போவே கண்ணை கட்டுதாங்கிறீங்க. முழுசாக பேசணும் நாள் கணக்காக. அந்த ஒரு மந்திரம் முறையாக முழுசாக பேசுகிறதா இருந்தால் பஞ்சாக்கர பதிகம் 3ஐயும் பேசணும். இது கூட பேசினா தான் உண்மை வெளியே வரும், புரியுதா? அது திருவாசம் கொஞ்சம் பேசிட்டு கிளம்புறோம். திருவாசகத்தில் கொஞ்சம் பேசிட்டு கிளம்புவோம்.